மைவி3 ஆட்ஸ் இந்த நிறுவனத்தை பத்தி நம்ம போன வாரம் தான் ஒரு பதிவு போட்டிருந்தோம். இதற்கு முன்னாடியே அந்த நிறுவனத்தின் மேல அசோக் ஸ்ரீநிதி அப்படின்றவர் எடுத்த நடவடிக்கையா வழக்கா அப்படின்றது தெரியல. ஸோ இது இந்த நிறுவனத்து மேல ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் இப்போ எஃப்ஐஆர் ஃபைல இருக்கு. ஸோ பொருளாதார குற்றப்பிரிவு அவங்க மேல வழக்கு தொடர்ந்து முதல் முறையா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே முதல் முறையா ப்ரிவென்ஷன் மெத்தட்ல இன்னைக்கு இந்த நிறுவனத்து மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மக்கள் கிட்ட நீங்க 1 லட்ச ரூபாய் இதுல முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்லாம் சொல்லாம, இல்ல கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லாம, நீங்க டெய்லி ஆட் பார்த்தா போதும் உங்களுக்கு வருமானம் வரும், உங்க ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 500 ரூபாய்ன்றது லைஃப் டைம் வரும், நீங்க அதுக்கு மெம்பர்ஷிப் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு புது விதமான உருட்டி மக்கள் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பா சேர்த்திருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் 3000 ஆரம்பிச்சு 30,000 1,20,000 வரைக்கும் மெம்பர்ஷிப் நீங்க சேர்றதுக்கு கட்டினீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு இந்த ஆட்ஸ் பார்க்கறதுக்காக உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் தான், நீங்க நேரம் கிடைக்கும் போது மொபைல் இருந்தா போதும், நீங்க வீட்டுல இருந்தே செய்யலாம் அப்படின்லாம் நிறைய ஆசை வார்த்தைகள் சொல்லி நீங்க சேர்த்து விட்டீங்கன்னா ரெஃபலுக்கு கமிஷனு, அப்புறம் உங்களால சேர்த்து விட்டு அவங்க சம்பாதிக்கும் போது அதன் மூலமா உங்களுக்கும் வருமானம் வரும். இதெல்லாம் மல்டி பிசினஸ், பணத்தை நீங்க பணத்தை வேலை செய்ய வைங்க உங்களுக்காக அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் பேசி ஆசை வார்த்தைகளை கூறி இந்த மக்களை பேராசைக்குள்ளார தள்ளி அவங்க கிட்ட இருக்கிற பணங்களை சுருட்டிட்டு போறதுக்கு பல கும்பல் இன்னைக்கு இந்தியாவில் சுத்தி. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இந்த வழக்கு பெருசானதுக்கு அப்புறம் இதுல காசு போட்ட எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பி நீங்க கோயம்புத்தூருக்கு எல்லாரும் இந்த இடத்துல ஆஜராகணும், எத்தனை ஆயிரம் மக்கள் இங்க வந்தீங்கன்னா தான் இந்த வழக்கு ஒண்ணும் இல்லாம போகும், உங்களுக்கு வருமானம் வரும், இல்ல அப்படின்னா நீங்க போட்ட காசு போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக சொல்லி ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு அமைதிக்கு குந்தகம் விளைக்கும் வகையில செயல்பட்டிருக்காரு அந்த உரிமையாளர். அவர் ஆடியோவை சொல்றாரு, நான் இந்த மக்கள்லாம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகாதீங்க, இல்லை எஸ்பி ஆஃபீஸுக்கு போகாதீங்க, நான் சொல்ற இடத்துல நீங்க அசம்பிள் ஆகணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல இந்த எல்என்டி பைபாஸ் கிட்ட கூட சொல்லி ஒரு இடத்த சொல்லி எல்லாரும் காட்டு பகுதியை நின்றுட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துக்கு வர சொல்றதுக்கு இந்த ஆளுக்கு என்ன ஒரு அதிகாரம் இருக்கு? இந்த மக்களை பயமுறுத்தி நீங்க வந்தாதான் காசு, இல்லைன்னா உங்க காசு போயிடும் வராது இதுக்கப்புறம் வருமானம் சொல்லி அவங்கள பயமுறுத்தி இங்க வர வச்சிருக்கான். இது அரசாங்கத்தை, நிர்வாகத்தை, காவல்துறைய எல்லாத்தையுமே பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஐஎஃப்எஸ்ல பார்த்தோம், நம்ம மைவி3 ஆட்ஸ்லயே நம்ம அந்த பதிவு போட்டோம். அந்த பதிவுல நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, தம்பி உனக்கு ஒண்ணுமே தெரியல, நீ தப்பா பேசுற, அந்த நிறுவனம் சூப்பர் நிறுவனம், எக்ஸலன்ட் நிறுவனம், நான் இது வரைக்கும் இத்தனை லட்சம் சம்பாதிச்சிருக்கேன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. உங்க கமெண்ட்ல நான் பார்க்காம இல்லை, அதுக்கு பதில் சொல்லி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பல, அதனால உங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல அதுல. ஸோ உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிக்கிறேன், எழுதி வச்சுங்க. சில மாசத்திலேயே இந்த மைவி3 ஆட்ஸுடைய ஓனர் அது யாரோ பேசினார் இல்லையா, அவர் எங்க இருக்காரு தம்பி, எந்த நாட்டில் இருக்காரு, எங்க தலைமறைவா இருக்காரு, எப்ப திரும்ப வருவாரு, எப்ப எங்க காசெல்லாம் திருப்ப கொடுப்பாரு, இப்படின்லாம் நீங்க கமெண்ட் போட போறீங்க. நான் இன்னைக்கே நான் சொல்றேன். ஏன்னா இதே விஷயம் இதே மாதிரி தான் ஐஎஃப்எஸ் நடந்தது, ஆருத்ராவில் நடந்தது, இஜாவில் நடந்தது, எல்ஃபினில் நடந்தது. இன்னைக்கு இந்த மைவி3 ஆட்ஸ் கண்டிப்பா இந்த ஒரு வழக்கை சந்திக்கிறதுக்கு திராணி இருந்தது அப்படின்னா அவங்க வழக்கை சந்திச்சிருப்பாங்க. தேவையில்லாம இப்படி கூட்டம் கூட்டி இதை ஒரு பிரச்சனையாக்கி இஷ்யூ ஆக்கி அவங்களுடைய மொபைல்ஸ், டைரக்டருடைய மொபைல்ஸ் எல்லாமே சுவிட்ச் ஆஃப், இந்த ஓனர் மொபைல் சுவிட்ச் ஆஃப். வழக்கை சந்திக்கிறவங்க நேராக கோர்ட்டுக்கு போகணும், இல்லை அப்படின்னா ஸ்டேஷனுக்கு போகணும், இல்லை எஸ்பி ஆஃபீஸ் போகணும், இங்கே நிர்வாகத்துக்கிட்ட பேசணும், இல்லை அரசாங்கத்திட்ட பேசணும். இது எதுவுமே பண்ணாம இங்கே ஒரு இடத்துல தலைமுறை வந்துக்கிட்டு இவங்க உள்நோக்கத்தோட எங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க, இவங்களுக்கு பொறாமையில போட்டிருக்காங்க, காசு கேட்டு போட்டிருக்காங்க, இப்படிலாம் நிறைய உருட்டுகள் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதே தான் ஐஎஃப்எஸ் பண்ணிச்சு, ஆருத்ராவும் பண்ணிச்சு, இஜாவும் பண்ணுது, எல்ஃபினும் பண்ணுது. இவங்க ஒரு வழக்கை சந்திக்கும் போது அந்த பிரச்சனையை வேற விதமா திசை திருப்பதுக்காக பல காரணங்கள் சொல்லி இந்த மக்களை முட்டாளாக்கி அங்க இங்கன்னு அலைய விட்டுருவாங்க. இவங்களை எதிர்த்து பேசக்கூடிய எல்லாருக்கிட்டையும் இந்த மக்களை கமெண்ட் போட சொல்லி, அவங்க திட்ட சொல்லி, அவங்க மிரட்ட சொல்லி, ஃபோன் பண்ணி மிரட்ட சொல்லி, இப்படியெல்லாம் அடியாட்கள் மாதிரி அதே மக்கள், ஏமாந்த மக்களையே இவங்க பயன்படுத்துவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 5000 பேர் குடியிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க எல்லார் மேலேயும் வழக்கு பாய போகுது. காரணம் இல்லாம இவ்வளவு பேர் கூட்டம் கூடுறது, பர்மிஷன் இல்லாம அனுமதி இல்லாம கூடுறது சட்டப்படி தப்பு. இப்படி கூட வச்ச அந்த நிறுவன ஓனர் மேலேயும் அந்த நிறுவனத்துடைய அந்த டைரக்டர்ஸ் மேலேயும் வழக்கு பதிய போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு சும்மா கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 6000 கோடி வரைக்கும் இவங்க கிட்ட இப்போ முதலீடு வாங்கியிருக்காங்க மக்கள் கிட்ட. இந்த 6000 கோடிக்கு நான் உதாரணமா சொல்றேன்,
கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இதில் முதலீடு பண்ணியிருக்கிறதாவும், மெம்பர்ஷிப் மினிமம் 1,20,000 ரூபா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் வாங்கினவங்களா நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆவரேஜாக 6,000 கோடி உங்ககிட்ட வந்து முதலீடு வந்திருக்கு. இந்த அமௌண்ட்லாம் எவ்வளவு சுருட்டி இது வரைக்கும் வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க தெரியல. இது ஒரு பான்சி ஸ்கீம். உங்களுக்கு புரியல, இத்தனை நாளாக நான் எனக்கு வந்து காசு வந்துகிட்டு இருக்கு தம்பி, நீ என்ன இப்படி சொல்றீ அப்படின்னு சொல்றீங்கன்னா, யாரோ ஒருத்தருடைய காசு எடுத்து உங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்க காசையே எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு புரியுதா தெரியல. இது வித்தியாசமா பல வார்த்தை சாலங்களால உங்களை ஏமாற்றி உங்ககிட்ட வந்து உங்கள் காசையே கொடுத்து உங்கள் மூலமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ரெஃபரன்ஸை வந்து உள்ளே வர வச்சு அந்த காசையும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து மொத்தமாக சேர்ந்ததுக்கப்புறம் இது வந்து ஓடிடும். இத்தனை வருஷமாக நடந்துகிட்டு இருக்க தம்பினா எல்லா ஏமாத்தின நிறுவனங்களும் 3-4 வருஷங்கள் நடந்துகிட்டு இருந்தது தான். 3, 4, 5, 10 வருஷம் கூட நடந்துகிட்டு இருந்தது தான். ஒரு கட்டத்தில் அவன் சுருட்டணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த கட்டத்தில் வந்து அவனுடைய நிறுவனத்தை வந்து விரிவுபடுத்துவான். திடீர்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வரும், உங்களுக்கு கமிஷன்ஸ் நிறைய வருதா பேசுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசி திடீர்னு அந்த கம்பெனி வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது எஸ்கேப் ஆகலான்ற ஒரு 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 ரெடியான ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இது. கண்டிப்பாக தமிழக அரசோ இல்லை இஓடியோ இல்லை காவல்துறையோ இவர்கள் வந்து தப்பிச்சு போகாமல் இவங்க பணத்தை எல்லாம் அவாலாவா மாற்றி வெளிநாடுகளில் முதலீடு எடுத்துகிட்டு போகாமல் இங்கே இருக்கிற மக்களுக்கு போய் சேர்றதுக்கான எல்லா வழிவகையும் செய்யணும்னு இந்த பதிவு மூலமாக கேட்டுக்கிறோம். மக்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையில் வந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசை எப்படி வந்து எடுக்கலாம், நமக்கே தெரியாமல் எடுக்கலாம் அப்படின்றதுல தெளிவாக வேலை செய்கிற கூட்டம் வந்து இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற ₹1 கூட இன்னைக்கு நம்மளால காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி சுலபமாக ஒரு இடத்துல இருந்து காசு வருது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும். இந்த கமெண்ட்லையுமே நிறைய பேர் வந்து திட்டுவீங்க. திட்டுற எல்லாரும் இந்த நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு சில மாதங்கள் கழிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் சே இவனை போய் இப்படி பேசிட்டோம்டா, இவன் முன்னாடியே சொன்னானே நம்மளுக்கு அறிவு எங்கே போச்சு அப்போன்னு நீங்கள் கண்டிப்பாக வந்து உணர்வீங்க. அந்த தருணத்தில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கீங்கன்னு அப்போ தான் தெரியும். இதற்கு அடுத்தும் இது மாதிரி ஏமாறாமல் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இதை நான் வந்து பொதுநலன் கருதி தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாகவும் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நான் வேலூர் என்கேஆர். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் அங்கே கூடி இருக்கக்கூடிய மக்கள் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த வழக்கு எப்படி போகுது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அடுத்த பதிவுகளில். நன்றி, வணக்கம்.